இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரேஷன் அரிசியை வந்து வாங்கும்போது அதில் வந்து ஒரு மாதிரியா வந்து பிளாஸ்டிக் அரிசி மாதிரியே வந்து வேறு சில அரிசி மாதிரியே இருக்கிற பொருட்கள் வந்து இருந்தது. அது என்ன அப்படின்றது வந்து ரொம்ப டவுட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பச்சை அரிசியில் பார்த்தோம். பச்சை அரிசிலையும் வந்து பார்த்தா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கல் அரிசியில் இருக்கும்போது தான் ரொம்ப டவுட்டாக இருந்தது. பச்சை அரிசியில் இருக்கிற மாதிரியே வந்து அதே மாதிரியான பொருள் வந்து இருந்தது. ஸோ இதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து ஏதோ பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி தண்ணியில் ஊற வைக்கும்போது பொரி மாதிரி நல்லா ஊறி உப்பின்னு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கீழே எடுத்து போட்டாலும் ரப்பர் மாதிரி எதிர்ந்தால ரொம்ப டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில பேர் விசாரித்து பார்க்கும்போது முக்கியமாக வந்து எனக்கு உணவு பாதுகாப்பு துறையில் வந்து வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட கேட்கும்போது அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து இப்போ ரேஷன் அரிசியில் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கலக்கிறாங்க. அது எப்படி கலக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை வந்து அந்த ரேஷன் அரிசியை குடோன்லேருந்து எடுத்து அதை வேக வச்சு நெல் குத்தும் போது உடையிற அந்த அரிசிகள் அந்த நொய் மாதிரி உடையும் இல்லையா, அந்த உடையிற அரிசி என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் வந்து மாவை அரைச்சி அது கூட ஃபோலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய விட்டமின் B9 சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து விட்டமின் B12 அது வந்து கோபாலமின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து கலக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து எதுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை வந்து இந்த விட்டமின் B12 B9 குறைபாடால் வந்து வரும். ரெண்டு விதமான ரத்த சோகை நோய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக இந்த பிரச்சனை வந்து இருக்கும். பெண்களுக்கு வந்து அந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் அதேமாதிரி வந்து இரும்பு சத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடவே கலக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த சோகை நோயை தடுக்கக்கூடியது. இதே கவர்மெண்ட்டே வந்து என்ன செய்யுதுன்னா, இது வந்து 100 கிலோவுக்கு 1 கிலோ, அதாவது வந்து 99 கிலோ சாதாரண ரேஷன் அரிசியும் 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து நுண்ணூட்ட சத்தாக மாற்றப்பட்ட அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலக்கிறாங்க. இதை வந்து மக்கள் வந்து யாருமே பயப்பட தேவையில்ல. இது வந்து என்னென்னா கவர்மெண்ட்டே வந்து கலந்து கொடுக்குற கலப்பட அரிசி தான் இது. இது பொதுவாக வந்து PPH அட்டைதாரர்களுக்கு தான் தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லா அட்டைதாரர்களுக்கும் இது பொதுவாகவே வந்து போடுறாங்க. ஏன்னா இது பிரித்து போட முடியாதுன்றதுக்காக. ஸோ அதனால் யாருமே வந்து பயப்படாமல் இந்த அரிசியை வந்து கலந்துருக்கிற அந்த வெள்ளை வழியாக வந்து அரிசி மாதிரியே இருக்கிற பொருள் வந்து பார்த்து யாரும் பயப்படுவோம்னா அது பொறிக்கு போட்டு சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எல்லாமே வந்து ஊட்டச்சத்து தான். ஸோ அதனால் வந்து மக்கள் யாரும் தேவையற்ற பயங்களை வந்து தவிர்க்கவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.